ஒரு அழகான முக்கியமான கேள்வி. எம்பெருமானுடைய தன்மைகளை யாராலும் நினைத்து பார்க்க முடியாது என்று வேதமும் சொல்லுகிறது, ஆழ்வார்களும் காட்டுகிறார்கள். அப்படி இருக்க எம்பெருமானுடைய அர்ச்சா திருமேனிகள் அவையெல்லாம் எப்படி ஏற்பட்டன? இவையெல்லாம் கற்பனையா? இல்லை வேற ஏதாவது அதுக்கு காரணம் உண்டா என்பது கேள்வி. எம்பெருமானுக்கு இரண்டு தன்மைகள் உண்டு. ஒன்று, எம்பெருமான் சர்வ வியாபகனாக, எல்லாவற்றிலும் மேம்பட்டவனாக, பரந்து இருப்பவனாக இருக்கக்கூடிய தன்மை. அது அனந்தன் என்ற திருநாமத்தாலே எம்பெருமான் அப்படி குறிப்பிடப்படுகிறான். அனந்தன் என்றால் எல்லையற்றவன். இப்ப எல்லையற்றவனுக்கு எப்படி ஒரு முகம் கொடுக்க முடியும்? எப்படி ஒரு தோள் கொடுக்க முடியும்? எப்படி ஒரு திருவடி கொடுக்க முடியும்? அது முடியாது. அது ஒரு தன்மை. அதே எம்பெருமான் அர்ச்சா திருமேனிகளிலே தன்னை சாந்தனாக, ஒரு அந்தம் உடையவனாக, ஒரு குறிப்பிட்ட அளவிலே, குறிப்பிட்ட விதத்திலே தன்னை அமைத்துக் கொள்கிறான். இந்த அர்ச்சா திருமேனிகள் பல வகைப்படுகின்றன. ஒன்று, தானே விரும்பி ஒரு திருமேனியை ஏற்றுக்கொண்டு வருவது. ஒரு சில சமயங்களிலே ரிஷிகள், ராஜாக்கள் பிரார்த்தித்து அர்ச்சா திருமேனியை எம்பெருமான் ஏற்றுக்கொள்கிறான். ஒரு சில சமயங்களிலே உயர்ந்த பக்தர்கள், அவர்கள் பிரார்த்தித்து திருமேனியை ஏற்றுக்கொள்கிறான். தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே, தமருகந்தது எப்பேர் மற்ற அப்பேர் என்று இதை ஆழ்வாரும் காட்டியுள்ளார். இப்படி எம்பெருமான் அடியார்களுக்காக அழகான திருமேனிகளை எடுத்துக் கொள்கிறான். அந்த திருமேனிகளை காட்டி அடியார்களை மயக்குகிறான், ஈர்க்கிறான், தன்னிடத்திலே கொண்டு வந்து சேர்த்துக் கொள்கிறான். தொண்டரடிப்படி ஆழ்வார் அழகனூர் அரங்கமன்னே, அழகனூர் அரங்கமன்னே, ஆதரம் தன்பால் ஆதரம் பெருக வைத்த அழகனூர் அரங்கமன்னே என்றெல்லாம் தன்னை ஈடுபடுத்தியதே அர்ச்சாவதார திருமேனி இந்த பெரிய பெருமாளுடைய திருமேனி தான் என்று காட்டுகிறார். இப்படி எம்பெருமான் அர்ச்சாவதார திருமேனியை எடுத்துக்கொள்வது அடியார்களுக்காக. அதிலே ஆகம விதிகளும் அடங்கும். அப்படி தன்னை அழகிய திருமேனிகளிலே அழகான தோள்கள், அழகான திருமுக மண்டலம், அழகான கண்கள், அழகான திருக்கைகள், அழகான அவயவங்கள் என்று தன்னை இப்படி அமைத்துக் கொள்கிறான். இதெல்லாம் பக்தர்களுக்காக, அடியார்களுக்காக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம், ஜீயர் திருடிகளே சரணம்.